ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு காண செய்து அவருடைய ஆலயத்தில் வந்து அமர செய்து அவரை துதிக்க, அவரை போற்ற ஆண்டவர் நமக்கு ஒரு தருணம் தந்தார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனின் நாமத்திற்கு துதி உண்டாகட்டும். ஹல்லேலூயா. குழந்தைகள் பாலகர் வாயினால துதி உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாயினால ஆண்டவருக்கு நம்ம குழந்தை தான். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர். நம்ம ஆயுசை பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு நம்ம குழந்தை தான். நம்ம தான் ஏதோ நிறைய நமக்கு தெரிஞ்ச மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம குழந்தை தான். குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுகிற தேவன் இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் வாயினால் அவருக்கு துதி உண்டு பண்ண பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வாராக. ஆமேன் சொல்லுங்க. துதிக்க வைப்பாராக. ஆமேன் சொல்லுங்க. துதிக்கிற ஆசை உங்களுக்குள் வருவதாக. துதிக்கிற நாள் கிடைக்கிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நாளாக மாறுவதாக. ஆமேன் சொல்லுங்க சத்தமா. ஆமேன். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது. ஆமேன். தேவனின் நாமத்திற்கு துதி உண்டாவதாக. எஃப் மேஜர் கொடுங்க. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. எங்கள் மூலமாய் தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. மீண்டும் சொல்லுங்க. தேவனின் நாமத்திற்கே. தேவனின் சத்தம் எழும்புவதாக. எல்லா சத்தமா பாடுங்க. யார் அமைதியா இருக்க கூடாது. உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் சுகம் அங்கே. உங்களுடைய சுகம் எங்க? உங்களுடைய சுகம் எங்கன்னு சொல்லுவேன். ஒரு மனதா சொல்லணும். தேவனின் நாமத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய சுகம் எங்க இருக்கிறது? உங்க பிள்ளைகளுடைய சுகம் எங்க இருக்கிறது? உங்கள் குடும்பத்தாரின் சுகம் எங்க இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சுகம் வேண்டும் என்றால், அற்புதம் வேண்டும் என்றால், அற்புதம் செய்கிற நாமம், சுகப்படுத்துகிற நாமம் தேவனின் நாமம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி விசுவாசிச்சு சுகப்படுத்துகிறவரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை. பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வில். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பலத்த துருகம் என்றால் பலத்த கோட்டை. அமெரிக்கால 130 மாடி நினைக்கிறேன். பலத்த கோட்டையாக செய்தார்கள். ஆயிரக்கணக்கான கோடியை கொண்டு கட்டினார்கள். அவர் பின்லேடன் வந்து ஃப்ளைட்டை கொண்டு வந்து அதில் இடிச்சு அதை தரமட்டமாக்கி எத்தனையோ பேரை கொன்று போட்டுட்டான். இது பலத்த கோட்டைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சில பலத்த கோட்டைகளை நம்ம பார்க்கிறோம் இந்த பூமியில. ஒரு டாப்பஸ்ட் பில்டிங் வந்து அது விச் கலிஃபாலையும் எங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், துபாயில். அதான் பலத்த கோட்டை. ஒரு நாள் அதில் போய் தங்குறதுக்கு மட்டும் 8 லட்சம் ரூபாய். அந்த ரூம் வாடகை 12 மணி நேரத்துக்கு 4 லட்சம் ரூபாய். ஒன் டேக்கு 8 லட்சம் ரூபான்னு அப்பவுமே சொன்னாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கேட்டிருக்கிறேன் அந்த பில்டிங்கில் போய் தங்குறதுக்கு. பலத்த கோட்டை. அதில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பில்டிங்கில் சுகம் இருக்குமா? அந்த பில்டிங்கில் சமாதானம் இருக்குமா? அந்த பில்டிங்கில் சந்தோஷம் இருக்குமா? போய் எல்லாத்தையும் இழந்துட்டு வருவாங்க.
கொண்டு போனதை ரூபாயெல்லாம் அந்த பில்டிங்கில் போய் செலவு பண்ணிட்டு கோடீஸ்வரங்க மட்டும்தான் போக முடியும், இழந்துட்டு வருவாங்க. ஆனால் தேவனுடைய சமூகம் என்று பலத்த கோட்டை, பலத்த துருகம் என்றால் பலத்த கட்டிடம். அதற்குள்ள வியாதி வர முடியாது, அதற்குள்ள போராட்டம் வர முடியாது, அதற்குள்ள பாவம் வர முடியாது, அதற்குள்ள பிசாசு வர முடியாது. எப்பொழுதெல்லாம் நீங்க தேவனுடைய பலத்த கோட்டைக்குள்ள, அவருடைய பிரசன்னத்திற்குள்ள, அவருடைய சமூகத்திற்குள்ள, அவருடைய வீட்டிற்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ அப்போதெல்லாம் நீங்க பாடலாம், இப்பொழுது நான் தேவனுடைய வீட்டில் இருக்கிறேன், தேவனுடைய கோட்டை அவர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கிறார், பலத்த கோட்டையாக இருக்கிறார். யோபுக்கு அப்படிதான் பலத்த கோட்டையாக ஆண்டவர் இருந்தார். யோபுக்கு மட்டும் பிசாச ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தாரு, என் பிள்ளை எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி. மீண்டும் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்தார். ஒரு சோதனை வந்துச்சு, ஒரு போராட்டம் வந்துச்சு, ஒரு வியாதி வந்துச்சு. நான் தேவனுடைய நாமத்துக்கு கீழே தானே இருக்கிறேன், எனக்கு என்ன வியாதி? உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்க இழந்த சுகத்தை காட்டிலும் ரெட்டிப்பான பலத்தோடு மீண்டும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள், நான் தேவனுடைய நாமத்தை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு சேர்ந்து, தேவனின் நாமம் பலத்த கோட்டை, பலத்த ஓ எஸ் லோர்ட், நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில். தேவனின் நாமத்திற்கு துதி உண்டாகட்டுமே, துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கு உன்னதரே, தேவனின் நாமத்திற்கு துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கு உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த, தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கு உன்னதர்க்கே, எஸ் ஜீசஸ், தேவனின் நாமத்திற்கு எங்கள் மூலமாக மகிமை உண்டாகட்டும், துதி உண்டாகட்டும். எஸ் லோர்ட், உன்னதரே. மகிமை என்றால் என்ன தெரியுமா? நம்ம நேற்று உபவாசத்துல சொன்னேன், மகிமை என்றால் இவ்விதமாக தேசு தம்முடைய முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். உங்க மூலமாக கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். அற்புதங்களை செய்கிற சக்தியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக துதி உண்டாக வேண்டும். உங்களை பார்க்கிறவங்க துதிக்கணும், உங்களை பார்க்கிறவங்க கர்த்தரை துதிக்கணும். சார் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறாங்கல்ல, இவங்கள மாதிரி நம்ம ஆண்டவரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க செய்யற நன்மையை பார்த்து, நீங்க செய்கிற கிரியைகளை பார்த்து கர்த்தரை துதிக்கணும். அப்புறம் நீங்க செய்கிற அற்புதத்தை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு இவர்களை கொண்டு அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்று அதை நீங்க வாஞ்சிக்கும் போதுதான் கர்த்தர் செய்வார். ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். ஒரு தடவை ஒருத்தங்க வந்து ஜோம் பண்ண சொன்னாங்க, கை வலின்னு சொல்லி, கையே தூக்க முடியலன்ட்டு. நான் ஜோம் பண்ணேன், உடனே அவங்க கை தூக்குனாங்க, உடனே வலி போயிருச்சுன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நமக்கு தெரியாது, நம்ம ஜோம் பண்ணி கேட்கப்படுமான்னு நினைக்கிறோம். நீங்க விசுவாசத்தோட அந்த கை வலியை பார்த்து வெளியே போன்னு சொல்லுங்க, அது போகும். உங்க வாழ்க்கையில என்னென்ன வலியெல்லாம் பிசாசு உண்டு பண்ணி வச்சிருக்கிறானோ, உங்க மாம்சம் என்னென்ன வலியெல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதோ
ஆண்டவருடைய நாமத்தினால நீங்கள் வெற்றி கொடியேற்றலாம். ஹல்லேலூயா. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நீங்க பாடும்போதே ஆவியானவர் உங்களை சுகப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏதாவது பலவீனம் இருந்தா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நான் சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று பாடுங்கள். தேவனின் நாமம், தேவனின் நாமம். மர்மரா சந்தலரபா ஷேகதலரபா ஹதலரா, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. அந்த குருடன் சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என்று அவனுக்கு இறங்கி அற்புதம் செய்தார். நான் சொல்லும் போது நீங்க கேட்டு ஆண்டவரை விசுவாசி, இயேசுவின் நாமத்தினால நான் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன், என்னுடைய வியாதியிலிருந்து நான் விடுதலையாகிறேன் என்று நீங்கள் விசுவாசித்து பாடி பாருங்கள். கர்த்தர் உங்களை இந்த ஆலயத்தில் இந்த ஆராதனையிலே சுகப்படுத்த வல்லமையுள்ளவராக கிரியை செய்து கொண்டிருக்கிறத உணர்வீர்கள். தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் ஓ பலத்த கோட்டை. ஓ ரபா ஷதரா ரேபஹதல ரபா ஷதரபா. ஓ பரிசுத்தர், பரிசுத்தர் அவர் நாமம். ஓ பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம். உன்னதரே பரிசுத்தர் அவர் நாமம். ஓஹோ பரிசுத்தர் அவர் நாமம். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிறைஞ்சு ஓ பரிசுத்தர், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம். நல்ல கையை அசைச்சு சொல்லுங்களேன். பரிசுத்தர் அவர் நாமம். உன்னதரே பரிசுத்தர்னு பாடலாமா? பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என் தேவன். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே சொல்லுவோமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நல்லா கம்பீர சத்தமாய் துதியுங்கள். பரிசுத்தர் அவர் ஒருவரே. பரிசுத்தர், பரிசுத்தர் உன்னதரே. தேவனின் நாமம் பாலன். நல்ல கைகளை தட்டி ஓ நீதிமானாயே நான், என்னுடைய சுகம் அங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் இயேசு அவர் நாமம், இயேசு அவர் நாமம், என் இயேசு அவர் நாமம். நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ரபா உன்னதரே. இயேசு ஓ இயேசு, இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவர் நாமம் இயேசு. ஓ இயேசு, இயேசுவே எங்கள் இயேசு, இயேசுவே இயேசு, இயேசுவே உன்னதரே நீர் உன்னதரே. இயேசு, இயேசுவே ஓ இயேசு, இயேசுவே இயேசு, இயேசுவே உன்னதரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. அடைக்கலமாய் வருகிறவர்களை இயேசு சட்டையின் கீழ் தன்னிடத்தில் வருகிறவர்களை புறமே தள்ளாத தேவன்.
அவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை நேசிக்கிற தேவன் தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவன் சட்டையின் கீழ், அவன் சட்டையின் கீழ் அடைக்கலமுகவே. ஷல்வரா ஷிகவரா அத்தலரா. அவன் சட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் நல்ல அந்நிய பாஷை பேசி ஆவில நடந்து துதிக்கலாமா? ஓ ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, என் ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, ஓ ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலமுகவே. நித்தியமானவரே, பரிசுத்தமானவரே, நல்லவரே, வல்லவரே. ஓஹோ தேவன் உன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமா. ஆயிரம் பதினாயிரம், ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுரபா சகதலரபா. ஆதியும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. அணுகாது என்று சொன்னவரே, அது ஒரு காலம் அணுகாது என்று சொன்னவரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே. ஓ ஆதியும் நீரே, அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலமுகவே. தம் சிறகுகளால் அடைக்கலமுகவே. ஹல்லேலூயா. சட்டையின் கீழ் அடைக்கலமுகவே. ஓ அவர் சட்டையின் கீழ் அடைக்கலமுகவே. தம் சிறகுகளால் மூடுவார். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜாவுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம். சரணம் 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 சரணம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே. தேங்க்யூப்பா. ரபபா ஷகதல ரபா தியால ரபா. ஓ ஆதியும் நீரே, ஓ ரபா ஷகதல ரபா. Yes Lord, ஆதியும் நீரே. நல்ல கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா.
எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று Thank you Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர்ட்ட பேசுங்க, ஆண்டவர்ட்ட இடைப்படுங்க, துதித்து கொண்டிருங்க, அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட வேண்டும் என்று வாஞ்சையோடு இருங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஓட செய்கிற தேவன். தாகமாயிருக்கிறவனிடத்தில் வந்து இலவசமாய் பானம் பண்ண கடவன். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் அவனுக்குள் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாய்ந்து ஓட செய்வேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மமரஷி கதலரபஹதலரபலா. உம்மை துதிக்கிறோம். ஆதியும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, தொடக்கமும் நீரே. உமக்கு நன்றி அப்பா. ரபஹதல ரபஷ்யந்தல ரபலூயா. சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால். ரெண்டு கைகளை உயர்த்தி பரலோகத்திற்கு சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய என்றும் விடுதலையே. பாடலாமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஓ சிலுவையின் முன்னால், சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால். அறிக்கையிடலாமா? இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் உடல் பொருள், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். அப்பாவுக்கு உடல் பொருள், என் உடல், என்னுடைய பொருள், என்னுடைய ஆவி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம். நான் உங்க ஆலயம் அப்பா, நீங்க எனக்குள்ளப்பா. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போது துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எப்போது துதித்திடுவேன். உலகத்தின் பெருமை, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். எல்லாம் வெளியேறட்டும் அப்பா. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் உடைமைகள் யாவும் சொல்லுவோமா? நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர், எனக்குள்ள இயேசு, உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். ஓ என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போது துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன். வேதனை நெருக்கம், வேதனை
எத்தனையோ நெருக்கத்தை சத்துரு கொண்டு வந்தான். எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற வாழ்வோ சாவோ, வாழ்வோ சாவோ, வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிடிக்க முடியாது. இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுவோமா? இயேசுவின் இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. லோத்துவின் நாட்கள் அப்படிதான். சோதோம் குமரா மேல கர்த்தருடைய அக்கினி கடைசி நாட்கள்ல நடப்பதற்கு ஒப்பனையாக கர்த்தருடைய அக்கினி சோதோம் குமரா மேல பற்றி எரிகிறது, பாவம் பெருகினதுனால. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தேவதூர் கரத்தை பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு விட்டு ஓடு, நீ திரும்பி பார்க்காம ஓடுங்கிறாங்க. உலகத்தை திரும்பி பார்த்ததுனால, சோதோமின் மேல ஆசை வைத்து திரும்பி பார்த்ததுனால, ஐயோ சோதம் விட்டு போறோமே அப்படின்னு திரும்பி பார்த்து அதை பார்க்கறதுனால உப்பு தூணாக மாறினார்கள் ரோத்துவின் மனைவி. அதனால ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த உலகத்தை திரும்பி பார்க்காத ஒரு மனம் எனக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஒரு சிந்தை எனக்கு வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே என்னை புதிதாக்குங்க. அதை உணர்ந்தவர்களாக பாடலாமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஷல்மரஹந்தரா, இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரு நாள் வரும், அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் ஆண்டவர் இயேசு ஆட்சி ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, நானும் என் வீட்டாருமோ இயேசுவுக்கே, எங்கள் சபை இயேசுவுக்கே. என் சொந்த தேசம் இந்தியா இயேசுவுக்கு, சபைகள் இயேசுவுக்கே. என் சொந்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே உங்க கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான், இயேசுதான் வழி எங்கும் கேட்கணுமே. பழையன கடந்தன, பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகனா. ஓ நித்திய குடிமகன், நித்திய வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவன். ஓஹோ மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பே. சொல்லுங்க, மறுரூபமாகி, மறுரூபமாகி. இந்த அனுபவத்திற்காக தான் பவுல் இந்த உலகத்தை நஷ்டம் என்றும் குப்பையுமாக விட்டார். மறுரூபமாகி ஒரு நாள் இயேசுவை பார்க்க வேண்டும். நான் இப்படியே வாழ்ந்தா இயேசுவை பார்க்க முடியாது. இந்த ஜனத்தோடு ஒத்த வேஷம் சரி தரிச்சிட்டு நான் வாழ்ந்தா, பாவ வாழ்க்கையில வாழ்ந்தா நான் இயேசுவை பார்க்க முடியாது. பொருளுக்காக உலகத்திற்காக வாழ்ந்தா நான் இயேசுவை பார்க்க முடியாது. சிற்றின்பங்களுக்காக மாம்ச இன்பங்களுக்காக வாழ்ந்தா இயேசுவை பார்க்க முடியாதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை
நான் முகமுகமாய் பார்ப்பேன். உங்கள் மனம் புதிதாக மாறும் என்றால் நீங்களும் ஆண்டவரை நானும் இயேசுவை பார்க்க தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் பார்ப்பேன். இயேசுவை போல் மறுரூபமாய் மணவாளன் இயேசுவை முகமுகமாய் பார்ப்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் அப்பா ஏங்கட்டப்பா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே. ரெண்டு கையை உயர்த்தி, நானவர் ஆலயம், நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு நானவர். தேங்க்யூப்பா. எனக்குள்ளே இயேசு என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. நிகழ்கின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ. Yes Lord. வருகின்ற காலமோ. வாழ்வோ சாவோ, வாழ்வோ சாவோ, வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது என்னை. வாழ்வோ சாவோ, வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும், நிகழ்கின்ற காலத்தில் உள்ள போராட்டம், இனி வரக்கூடிய காலத்தில் வருகிற போராட்டம் எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். என்ன நடந்தாலும் எவ்வேளைகளிலும் நான் இயேசப்பாவை துதித்து கொண்டே இருப்பேன். அவர் மேல நான் வைத்திருக்கிற அன்பை எதுவும் தடுக்க முடியாது, எதுவும் அணைக்க முடியாது, எந்த பாவமும் பிரிக்க முடியாது, எந்த சாபமும் அதை அணைத்து போட முடியாது. அந்த நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. கர்த்தர் உங்களை தொடட்டும். சொன்ன உங்களை கர்த்தர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். தடைகளை உடைக்கிறார். ஓ ரலரே ஷேகர ஹந்தலரபோ. உங்களை கர்த்தரை விட்டு பிரித்த காரியத்தை அவர் உங்களை விட்டு பிரிக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு பிரிக்கிறார். ஆவியானவர் உங்களை விட்டு பிரித்து போடுகிறார். கர்த்தரை விட்டு உங்களை தூரப்படுத்தின காரியத்தை ஆவியானவர் இப்பொழுது எடுத்து போடுகிறார். ஷல்மா ஹந்தா ரேகதனா ஷிகதலரபா ரேபகதலரபா. புதிதாக்குகிறார், புதிதாக்குகிறார், மறுரூபப்படுத்துகிறார். ஹalleluya. ரபல ஷந்தலரபா கதலரபா. ஹalleluya. ரகதி அலரபா ஷேரபல தரவேரோர் ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல ஆசைப்படுறீங்க? ஃபாதர் பாடி இருக்கிறாங்க, நீங்களும் பாடலாம். எல்லா ஆசையும் வெறுத்து விட்டு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு ஆசை அப்பா, உம்முடைய சமூகம் தான் எனக்கு ஆசை, உம்முடைய வலது பார்சம் தான் என்னுடைய ஆசை அப்பா. சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்தி, இருள் நீக்கும் வெளிச்சமே
காக்கும் தீபமே, பாவ இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தீபமே, என்னை காக்கும் தீபமே, தெய்வமே என்னை காக்கும் தெய்வமே, இயேசுவே வேறொரு ஆசை இல்லை, இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை, வேறொரு அப்பா உம்மை தவிர, உம்மை தவிர லேலுயா, கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே, கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே, வல்லவரே ஆராதனை ஆராதனை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் உம்மை ஆராதிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றி அப்பா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதத்தில் வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. உங்களை முகமுகமாய் சந்திக்க
சபையையும் எங்களையும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்து நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதிக மகிமை உமக்கு நாங்கள் தருகிறோம். நீர் ஒருவரே ஆளுகை செய்து எங்களோடு இடைபடுவீராக, இன்னும் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய கரம் பிடித்து நடத்துவதாக. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கேயும் உடைய கரம் வந்து செயல்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற தேவன். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரம் நடத்த போறதற்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்து மேன்மைப்படுத்த போறதற்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேச போறதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற என்ன வாசம் வாசிப்போம்? பகைஞனையும் பழிகாரனை அடக்கி போட. பகைஞன் யார்? நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களா, கூட வேலை பார்க்குறவங்களா, மாமியாரா, மருமகளா, சொந்தங்களா, சகோதரனா, சகோதரியா? பகைஞனை என்ன? பகைஞன் எதிராளி என்றால் முதலாவது நமக்கு பகைஞன் பிசாசு. அவன்தான் நமக்கு நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு, நாம் பரலோகத்துக்கு போகக்கூடாதபடி எந்த அளவு நம்மளை தடை செய்யணுமோ அந்த அளவு தடை செய்தான் பழிகாரம். ரெண்டாவது நம்முடைய மாம்சம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது, விரும்புகிறது, ஆசைப்படுகிறது. அப்போ இந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம் என்று ரோமர் 8:6 வாசிக்கிறோம். மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, முடியாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது என்று சொல்லி நாம் நிருபத்தில் நான் வாசிக்கிறோம். ஆகிய அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ முதல் சத்துரு பிசாசு, ரெண்டாவது சத்துரு நம்முடைய மாம்சம்தான். இவங்க என் உயர்வுக்கு தடையாக இருக்கிறாங்க. யாருமே நம்முடைய உயர்வுக்கு தடையே கிடையாது. அது பிசாசு நம்மளை, அப்போ அவனை எதிர்க்கக்கூடாதபடி, நம்ம மாம்சத்தை மேற்கொள்ளாதபடி மனிதரை கை காட்டிடுவான். இவங்களால் தான் என் முன்னேற்றம் தடை பெற்றது, இவங்களால் தான் எனக்கு ஆசீர்வாதம் வரலை அப்படின்னு சொல்லி மனுஷரை ஒருத்தரை பகைக்கத்தக்கதாக, மனுஷரை ஒருத்தரை வெறுக்கத்தக்கதாக, மனுஷரை ஒருத்தரை கசந்து கொள்ளத்தக்கதாக பிசாசு என்ன செய்வான்? செயல்படுவான். ஆனால் நம்முடைய முதல் சத்துரு பிசாசு தான். ரெண்டாவது நம்முடைய மாம்சம், மூன்றாவது உலகம். இந்த உலகத்தில், அதனால தான் இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம பரலோகத்துக்குரிய சிந்தையோடு, பரலோகத்துக்குரிய ஆசையோடு பரலோகத்துக்கு போகணும் என்கிற எண்ணத்து. அதனால தான் இயேசு சொன்னார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் சொல்லி. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் இந்த உலக ஆசீர்வாதம், உலக நன்மை, உலக உயர்வு, உலக மேன்மைக்காக நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், தேடுகிறவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் நாம் எப்படி இருப்போமா? பரிதபிக்க கம்ப வேதனைக்குரிய நிலைமையில் என்ன செய்வோம்? நாம் காணப்படும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகின அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே வாசித்தோம், பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயிலே ஆண்டவர் நினைச்சதாரா பலன் உண்டு பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறேன், அல்ல சங்கீதத்தில் வாசிக்கிறேன். பகை யார்? குழந்தை. ஒரு சின்ன குழந்தை துதிக்கும் போது, சோத்தரிக்கும் போது அங்கே ஆண்டவர் பெரிய பிசாசை நினைச்சாரு. சின்ன தாவீது தான் பெரிய கோலியாத்தை ஒரு சின்ன கல்லை வச்சு
பெரிய கோலியாத்தை என்ன செஞ்சான்? கொன்று போட்டதை பார்க்கிறோம். ஒரு சிறுவன் கொண்ட வனாந்தரத்தில் புருஷர்கள் மாத்திரம் 5000, ஸ்திரீகள் பிள்ளைகள்லாம் சேர்ந்து எத்தனையோ ஆயிரங்கள். ஆனாலும் பாருங்க, ஒருவன் சிறுவன் கொண்டு வந்த 5 அப்ப 2 மீனை ஆண்டவருடைய கரத்தில் கொண்டு வர்றாங்க. ஏசப்பா கையில் எடுத்து அதை ஆசீர்வதிக்கிறார். 10,000 20,000 மக்கள் ஒன்றுமில்லாத வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் திருப்தியாக சாப்பிடத்தக்கதாக அந்த சிறுவன் கொடுத்தது. பெரியவங்க கொடுத்தாங்க, பெரிய ஒரு நபர், பெரிய ஒரு ஐயா கொடுத்தாங்க, பெரிய ஒரு அம்மா கொடுத்தாங்கன்ட்டு சொல்லப்படலை. சிறுவன் வைத்திருந்த அந்த 5 அப்ப 2. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி எப்படி ஆகணும்? மனம் திரும்பி ஒரு வாலிபனை போல மாறணும், மனம் திரும்பி ஒரு பெரிய நபரை போல மாறணும். அப்படி அல்ல. ஆண்டு சொன்னீங்க, மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். லூக்கா மத்தேயு 18 அதிகாரம், லூக்கா 18 அதிகாரம், மார்க்கில் இப்படி பல அதிகார சுவிசேஷங்களை இயேசு சிறு பிள்ளையை வைத்து, சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை, ஒரு பெரிய ஆட்டோரலே கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போடுறது அவனுக்கு நலமாக இருக்கும். அப்போ நானும் நீங்களும் மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, இன்னும் பெரியவங்களுக்குள்ள இருக்கிறதான வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, பகை, மன்னிக்க முடியாதது, இப்படிப்பட்ட எல்லா பெரியவங்களுக்கு இருக்கிற குணம் எல்லாம் மாறி சின்ன பிள்ளையை போல, சின்ன பிள்ளைய அப்பா அம்மா அடித்தா அடுத்தாப்புல அது கோவப்படுமா? எங்கேயாவது வீட்டை விட்டு ஓடுமா? என்னை திட்டாங்க, என்னை ஏசிட்டாங்க, என்னை பேசிட்டாங்கன்னு எங்கேயாவது போகுமா? அம்மா காலிலே வந்து விழும், அப்பா காலிலே நிச்சயம் விடும். எங்கள் பிள்ளைகள் 8 பிள்ளைகள் அதை அடித்து பிடிச்சி வளர்த்தாலும் மறுபடியும் நிச்சயம் காலில் வந்து நிச்சயம் விழுந்துடும். அம்மா நீங்கள் எனக்கு வேணும், அப்பா எனக்கு வேணும்னு சொல்லி. ஆனால் பெரிய கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு நிச்சயம் அது கொஞ்சம் வித்தியாசமாக நிச்சயம் செயல்பட முடியும். ஏன்னா அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, அப்படி அல்ல, நீங்கள் மனம் திரும்பி எப்படி ஆகணும்? சிறு பிள்ளையை போல் ஆகணும். அதுக்குள்ள கசப்பு கிடையாது, பழிக்கு பழி வாங்கணும். என்ன அன்றைக்கு இப்படி திட்டாங்க, அன்றைக்கு என்னை அடிச்சிட்டாங்க, அன்றைக்கு என்னை இப்படி பேசிட்டாங்க, அன்றைக்கு இப்படி நடந்துட்டாங்க, இத்தனை வருஷத்துக்கு இப்படி நடந்துட்டாங்க, அதனால நான் இப்படி இருப்பேன், அது சொல்லவே சொல்லாது. அது என்ன செய்யும்? உடனே மறந்துடும், மன்னிச்சிடும், உடனே ஐக்கியப்பட்டுரும், உடனே அந்த தாயினுடைய அன்பையும் தகப்பனுடைய அன்பை என்ன செய்யும்? விரும்பும், ஏற்றுக்கொள்ளும், அதை பற்றி கொள்ளும். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில். அப்போ ஆண்டு சொல்கிறார், பகைஞனும் பழிகாரனும் பிசாசு அடக்கி போடணுமா? ஆண்டவருக்கு சொல்கிறார், நீ என்ன செய்ய? சின்ன பிள்ளையை போல மாறி ஜெபம்னு, சின்ன பிள்ளையை போல அவனை தாழ்த்து. லூக்காவில் வாசிக்கிற இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில். சின்ன பிள்ளைக்கிட்ட பெருமை இருக்குமா? சின்ன பிள்ளைகிட்ட அகங்காரம் இருக்குமா? இருமாப்பு இருக்குமா? பழிக்கு பழி வாங்கணும்னு இருக்குமா? கசப்பு இருக்குமா? அடம் பிடிக்கும், சின்ன சின்ன சேட்டை பண்ணும், அது வேணும் இது வேணும் பண்ட வேணும்னு சொல்லி அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நினச்சி அது சிரிக்க ஆரம்பிச்சிடும், சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும், மகிழ்ச்சி அடையும். இது போல தான் தேவ பிள்ளை இருக்கணும். ஒருத்தர் முகத்தை சுழிச்சிக்கிட்டு போகிறது, ஒருத்தரை அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இவங்ககிட்ட நான் செத்தாலும் பேச மாட்டேன், செத்த பிறகு எங்கே நரகத்துல எல்லாம் போயிடுவோம். ஒரு ஆள்கிட்ட செத்தாலும் நான் பேச மாட்டேன்னா அவங்க நரகத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம், பாதாளத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். நினச்சேனோ நம்ம ஒருத்தர் நினச்சினா அன்பு காட்டணும், பேசணும், ஐக்கியமாக இருக்கணும். நம்ம நினச்சி ஒருவருக்கொரு சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாக நினச்சணும் காணப்படணும். ஹல்லேலூயா. அதான் மனம் திரும்பி சின்ன பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பானா? பெரியவனாக இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் அவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும், சிறு பிள்ளையை போல மாறணும், சிறு பிள்ளையை போல தாழ்த்தணும். ஆண்டவர் அப்படியாக பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயிலே
பலன் உண்டு பண்ண. ஆண்டவர் இயேசு எருசலேமில் கழுத மேலே பவனி வரும்போது எல்லாரும் சொல்ல முடியும், சீசரை அதட்டும் அப்படின்னு சொல்லி. ஆண்டு சொல்ல, இவர்கள் கூப்பிடாட்டா நினச்சி இந்த கல்லுகள் கூப்பிடும். நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? குழந்தைகள் வாயில், பாலகர் வாயில் பலன் உண்டு பண்ண நீங்கள் வாசிக்கலையா, கேட்கலையா என்று ஆண்டவர் சொல்வதை குறித்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நாம் சிறு பிள்ளை போல அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படி, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. குழந்தை நிச்சயம் புதுசாக பிறந்த குழந்தை தாய்ப்பாலுக்காக அழும், அது கத்தும், சத்தம் போடும். உடனே தாய் வந்து என் பிள்ளைக்கு பசிக்குதுன்னு பால், தாய் தன் பாலை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பால் இல்லாட்டா புட்டி பால் நினச்சிறாங்க, கலக்கி அவசரமாக கொடுக்குறாங்க அதனுடைய பசியை ஆற்ற. இதுபோல் இந்த களங்கமில்லாத ஞானப்பால், இந்த வேதம் 45 நாள், இன்றையோடு சேர்த்து 46 நாள் தான் மீதி இருக்குது. 10 மாதத்தை இன்றையோடு நம்ம நினச்சிடோம் முடிக்கிறோம். இன்னும் 1.5 மாதம்தான் இருக்குது. நினச்சிங்க, வேதத்தை நேசிப்போம், வேதத்தை தியானிப்போம், வேதத்தை நினச்ச விசுவாசிப்போம், வேதத்தை அறிக்கை பண்ணுவோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். நம்மகிட்ட வைக்கிற பணம் நம்மளை வாழ வைக்காது. நம்மிடத்துல இருக்கிற சொத்து சுகம், மனுஷ ஆதரவு, அது நம்மளை வாழ வைக்காது. நம்ம படித்த படிப்பு, நமக்கு இருக்கிற வேலை தொழில் வாழ வைக்காது. வசனத்தை பிடிச்சிக்கோங்க, ஒன்றுமே இல்லாட்டாலும் அது உங்களை வாழ வைக்கும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு வாசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனம் இன்னைக்கு பேப்பரை நிறையா மணிக்கணக்காக வாசிக்கிறோம். டிவியில் செல்ஃபோனை வச்சு டிவி பார்க்குறோம், மணிக்கணக்காக பார்க்குறோம். இன்றைக்கி மனிதரோட மணிக்கணக்காக பேசுகிறோம். ஆனால் இந்த பைபிள், இந்த ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த அன்பின் கடிதம், த லவ் லெட்டர், ஆண்டவருடைய அன்பு கடிதம், இதை நாம் எப்படி நேசிக்கிறோம், இதற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக நினைச்சதாரலாம் எண்ணினார்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த நாளின் கூட சமீப நாட்களே கர்த்தர் என் உள்ளத்தில் போட்ட பாரம், எப்பவும் டிசம்பர் மாத கடைசி வாரங்களிலே அதை நாம் தியானிப்போம். ஆனால் இன்னமும் ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த நவம்பர் டிசம்பரில் அந்த செய்தியை தியானிக்க என் உள்ளத்தில் ஒரு நடத்துதலை, ஏவுதலை கொடுத்து கொண்டிருக்கிறபடினாலே அதை நேற்று உபாச ஜெபத்தில் அதை கொஞ்சம் பார்த்தோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமில்லாத குதிரையை யுத்தத்துக்கு கூட்டு போனால் அது சரியாக செயல்படுமா? செயல்படாது. நல்ல ஆயத்தப்பட்ட குதிரையை தான் அவங்க யுத்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுது. சபைக்கு வருகிற நானும் நீங்களும் என்ன சொன்னால், தேவனை சந்திக்க நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் உண்டு. காலையில் தம்பி ஜான்சன் தம்பி சொன்னாங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக நினைச்சது போர் செய்கிறது, இச்சிக்கிறது, சண்டை நடக்கிறது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே அமலேக்குக்கும் தேவ ஜனத்துக்கு என்ன உண்டு, தலைமுறை தலைமுறையாக யுத்தம் நடக்கும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் மோசேட்ட சொல்லுகிறார். மோசே யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ நினைச்ச யுத்த மனிதர்களை தெரிந்து கொண்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. ஏனென்றால் அமலேக்கு தேவ ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க அவங்க தடையாக இருந்தாங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தடையாக இருப்பது நம்முடைய மாம்ச விருப்பங்கள், மாம்சீக ஆசைகள், மாம்சீக இச்சைகள்.
இதுதான் நமக்கு பரலோக ராஜ்யத்தை நாம் போவதற்கு நம்மளை தடை செய்கிற ஒரு காரியம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, குதிரை அந்த யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறாங்க, சண்டைக்காக அதை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அது யுத்தத்தை கண்டு நினச்சி பயப்படாமல் அஞ்சாமல் நினச்சியும் தன் மேலே வீரனை வைத்து கொண்டு போர் சேவகனை வைத்து கொண்டு ஆயுதங்களை வைத்து கொண்டு அது சேனைக்குள்ளாக நிச்சயம் பாய்ந்து செல்லும். அதை அப்படி ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஒரு யுத்தத்துக்காக நினச்சிடறாங்க, ஒரு குதிரையை ஆயத்தப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு நாமும் சபை நினைச்சென்றால் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். புதிய ஆண்டு இன்னும் நமக்கு ஒரு 46 நாட்கள், இன்றையோடு சேர்த்து 46 நாட்கள். இன்று இல்லாவிட்டால் இன்னும் 45 நாட்கள் தான் இருக்கிறது. வேகமாக பெயரும், காலம் வேகமாக பெயரும். இன்றைக்கி 70 வயசு 80 வயசு ஆனவங்களை, இப்போ எனக்கு இன்றைக்கி 65 முடிஞ்சு 66 நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 65 வருஷம் எப்படி கழிச்சிங்கன்னா ஏதோ ஒரு 10-15 வருஷத்தில் கழித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவ்வளோ ஸ்பீடாக போயிடுது, காலங்கள் வேகமாய் போகிறது. நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியர் 5:16 என்று நினைக்கிறேன் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. வேகமாக போயிடும். ஏன் பொல்லாதுன்னா அது நிற்காது. காலையில் முழிப்போம், நைட்டு படுக்கைக்கு போவோம், நைட்டு இரவு படுக்கைக்கு போவோம், காலையில் எழும்பி விடுவோம். 1ஆம் தேதி ஆரம்பிப்போம், 31ஆம் தேதி நிச்சயம் சீக்கிரம் வந்து விடும். திங்கட்கிழமை வேலைக்கு போகிறோம், சனிக்கிழமை சீக்கிரமாக முடிந்து விடுகிறது. பாருங்கள், நம்முடைய காலங்கள், வாலிப காலம், நடுப்பிராயம், முதுமை பிராயம் எல்லாம் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகள் நம்ம வாழ்ந்தது போல தெரியும், ஆனால் அது ரொம்ப சொற்பமாக, அது சுருக்கமாக போன மாதிரி போயிடும். ஆகினால்தான் நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை என்ன செய்யணுமா, பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், ஆதாயப்படுத்தி கொள்ளணும். நம்ம நேரத்தை எப்படி செலவழிக்கணும்? வீணாக செலவழிக்கலாம், ஊர் சுற்றி நேரத்தை செலவழிக்கலாம். மனிதரோடு செல்ஃபோன்லையும் நேரடியாகும் பேசி நம்முடைய நேரத்தை நினச்சலாம் வீணாக்கலாம். ஆனால் வீணான நேரத்தை மறுபடியும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. போன நேரம் போனதுதான், மீதி இருக்கிற நேரம் சொற்ப நேரம்தான். 10 மாதம் வேகமாக போய்விட்டது. இந்த 45 நாட்கள் மாத்திரம் இந்த வருஷத்தை முடிக்க இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி மீதியான நாட்களை நாம் எப்படி செலவழிக்க போகிறோம்? நம்முடைய ஏற்கனவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியே வாழப்போகிறோமா? அதில் ஒரு தீர்மானம் எடுத்து நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேதத்தை வாசிக்கணும், நல்லா ஆண்டவரோடு நான் நெருங்கி வரணும். உலகம் எனக்கு தூரமாகணும், பாவம் எனக்கு தூரமாகணும், மாம்சீக காரியங்கள் எல்லாம் தூரமாகணும். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம் என்று ரோமர் 8:6 வாசிக்கிறோம். ஆவியினாலே சரீரத்தின் மாம்சீக கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ரோமர் 8:13-14 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதான் அந்த அமலேக்கு. அப்போ யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் மோசே யோசுவா பார்த்து சொல்கிறா, நீ யுத்த வீரர்களை அழைத்து கொண்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. மோசே மலை உச்சியில் ஏறி ஈட்டி எணிச்சிருக்கிறார். அவர் தேவனுடைய கோலை, தேவன் கொடுத்த அந்த கோலை நினைச்சிருக்கிறார், பிடித்து கொண்டு இருக்கிறார். மோசேயுடைய கோல் அப்படியே கீழே இறங்கும்போது அமலேக்கர் ஜெயம் பெறாங்க. மோசேயுடைய கோல் உயர்ந்திருக்கும் போது அமலேக்கர் தோற்று போகிறாங்க. மோசேயுடைய கைகள் அசந்து போயிடுச்சு. அங்கே வாசிக்கலாமா? சோத்திரம். மோசேயின் கைகள் அசந்து, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கர் மேற்கொண்டான்.
மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. பாருங்க, மோசே 11ஆம் வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார். மோசேயுடைய கை உயர்த்த விடணும். ஊழியக்காரரை நினச்சின அபிஷேகத்தில் எப்பவும் நிரம்பி இருக்கணும். சபை போதகர், சபையின் ஊழியர்கள், சபையின் மூப்பர்கள், ஆவிக்குரியவங்க எல்லாம் நினச்சினா அபிஷேகத்தில் நிறைந்திருக்கும்போது, அபிஷேகம் குறையும் போது என்ன செய்யும்? அங்கே பிசாசு மேற்கொள்கிறான், மாம்சம் மேற்கொள்ளுது, உலகம் மேற்கொள்கிறது, தீமை மேற்கொள்கிறது. ஆனால் அபிஷேகம், ஆனால் மோசேயுடைய கோல் வாக்குத்த வசனமாகிய கோல். வசனம், தேவனுடைய வார்த்தை உயர்ந்திருக்க வேண்டும், சிலுவை உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்ய சிங்காசனம் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். மோசேயுடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது நினைச்சதான் அமலேக்கியர் நினைச்சதாங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். பாருங்க, அவன் கையை உயர்த்திக்கிட்டே இருக்கிறான், அப்படியே அவன் கை திடீர்னு தாழ விடுது. அப்போ அமலேக்கு மேற்கொள்றான். என்ன இது? நம்ம ஜெயிக்கிறோம், திடீரென்று மாம்சம் ஜெயிக்குது, இது என்ன அப்படிங்கும்போது உடனே நினச்சிடாங்க, அங்கே ஆரோன்னு ஊர் நினச்சிடாங்க, கடந்து வர்றாங்க, ஒரு கல்லை எடுத்து வர்றாங்க. அந்த கல்லு தான் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கல்லை கொண்டு வர்றாங்க. அந்த கல்லு மேலே மோசே உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ நினச்சிருக்கிறாங்க, ஆரோன்னு ஊரும் பக்கத்தில் இருந்து அவங்க கையை பிடிச்சு நினச்சிறாங்க, மோசேயுடைய கைகளை பிடிச்சு அப்படியே நிலையாக இருக்காங்க. சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அவனுடைய கை நிலையாக இருந்தது. இப்போ தாங்குகிறவங்க, சபையை ஜபத்தினால் தாங்குகிறவங்க இருக்கணும், தாக்குறவங்க இருக்கக்கூடாது. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற, நேற்று உபாஸ் ஜபத்தில் தம்பி தீமோத்தே ஜோமனாங்க, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் குள்ள நரிகளையும், சபையை கெடுக்கிற, சபைக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கணும், திறப்பில் நிற்கிறவங்க இருக்கணும். சிலர் சபையை குறித்து குறைச்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அபிஷேகம், அது தேவன் கொடுக்காத ஒரு அபிஷேகம். அப்படி அல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியருடைய கைகளை நினச்சினோம் அவங்க அபிஷேகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தாங்குறவங்க இருக்கணும். ஜோசப் மனகரன் சொல்லி ஒரு தேவ மனிதர் ஒரு வெளி தேசத்துலேருந்து 4 மாடிக்கு வந்திருந்தாங்க. ஊழியர் கூட்டத்தில் நம்முடைய சபையிலேருந்தும் பலர் போயிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் சபையில் ஒரு 100 ஆத்துமாக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் சபை நடந்தது, ஆனால் சபையில் எழுப்புதல் இல்லை, அக்கினி இல்லை, உயிர்மீச்சு இல்லை, ஜனங்களுக்குள்ளாக களி கூறுதல் இல்லை. எப்போமா வருவாங்க போவாங்க, 2 பாட்டு பாடுவாங்க, காணிக்கப்படுவோம், போய்கிட்டே இருந்தாங்க. சபையில் ஒரு மாற்றம் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு 30 வாலிபர்கள் நினச்சதும் எழும்பினோம். இரவு நேரத்தில் வந்து 11 மணிக்கு மேலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் சபைக்காக, சபையில் நம்முடைய அக்கினியை போடுங்க, சபையில் எழுப்புதலை போடுங்க, சபை உயிர்மீச்சு அடையணும், சபை நினச்சணும் இன்னும் ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக கொடுக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். சனிக்கிழமை வந்து அந்த பாஸ்டரை கூட்டு நினச்சிவாங்களாம், அவங்க உட்கார வச்சு அவங்க எல்லோரும் சுற்றி நிறுந்து, ஆண்டவரே நம்முடைய அக்கினி எங்கள் பாஸ்டர் மேலே இறங்கட்டும், இப்படி வல்லமை இறங்கட்டுன்னு சொல்லி அவங்க மேலே கை வச்சு நினச்சிவாங்களாம், வாழ்த்தி ஜெபம் பண்ணுவாங்களாம். எங்கள் பாஸ்டர் வல்லமையாக நினச்சிங்க பயன்படுத்தும். பாருங்கள், இப்படி ஜெபிக்க ஒரு மாற்றம் உண்டாகிட்டே இருந்துச்சு தான். அந்த சபை உயிர்மீச்சு உண்டானது, எழுப்புதல் உண்டாது. 100 பேர் இருந்தது, 1000 2000 பல ஆயிரமானது. சபையில் அற்புதம் நடந்த காரணம் எல்லாரும் கூட்டு முயற்சி, கூட்டு ஜபம், ஐக்கிய ஜபம், ஒருமன ஜபம், அதிகால ஜபம், திறப்பில நின்று ஜெபிக்கிற ஜபம், நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜபம், ஒரு மனமாக ஜெபிக்கிற ஜபம். சபையில் ஜபம் நினைச்சனும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சபையில் பின்மாறி ஊற்ற வேண்டும் என்றால் என்ன? ஜபமாகிய ஆயத்தம், ஜப ஆயத்தம் நினைச்சனும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா.
வாசிக்கிறோம், மோசே கைகளை உயர்த்தின போது அமலேக்கியர் சங்கரிக்கப்பட்டால். கடைசி வசனம் 17ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 14-15 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அமலேக்கின் கை மாம்சம். இன்றைக்கு மற்றவங்களை நம்ம பகைஞரா சத்துருவா நினைக்கிறோம். அப்படி அல்லவே இல்லை. நம்ம சொந்த மாம்சம்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாதபடி அது தடையா இருக்கு. மாம்ச சிந்தை, மாம்ச பார்வை, மாம்ச பேச்சு, மாம்ச எண்ணங்கள், மாம்சீக செயல்கள், இதுதான் பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதபடி தடுத்து விடுகிறது. ஆனால் நினைச்ச அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறையும் அமலேக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ அமலேக்கு ராஜாவாகி ஆக என்ன செய்ய, சங்கரித்து போடு, அவனுக்கு உண்டான ஆடு மாடு எல்லாவற்றையும் செய்ய அழித்து போடு. ஆனால் சவுல் என்ன செய்கிறான்னா, முதல் தரமானவர்கள் ரெண்டாம் தரமானவர்களை அழிக்காமல் அமலேக்கின் ராஜாவை விட்டு விடுறாங்க. கர்த்தர் வேதனைப்படுறார். நான் சவுலை ராஜாவாக்கினதற்கு எனது மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு. என்னுடைய அமலேக்கின் மேல் இருந்த என்னுடைய விருப்பத்தை சவுல் நிறைவேற்றாமல் போய்விட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் மாம்சத்தின்படி நடந்தால் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போய்விடுவோம். ஆகினாலே இன்னைக்கு நமக்கு யுத்தம் யாரோடு என்றால் மாம்சத்தோடு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த உலகத்தில் நமக்கு பிசாசோடு ஒரு போராட்டம் உண்டு, நம்முடைய மாம்சத்தோடு ஒரு போராட்டம் உண்டு. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அதற்கு நாம் நினைச்சோம் ஜப ஆயத்தம், அபிஷேக ஆயத்தம், பரிசுத்தாவின் நிறைவு ஆயத்தம். ஆயத்தம் இல்லாமல் யுத்தத்தில் போனால் நம்ம நினைச்சோம் தோல்வியை கட்டாயம் சந்தேகம். பாருங்க, மோசேயுடைய கைகள் அசந்து போனோன்னு அமலேக்கர் மேற்கொண்டாங்க. இப்போ நினைச்சிடறாங்க ஆரோனும் ஊரும் சேர்ந்து கையை பிடிச்சிடுறாங்க. இதுபோல் சபையில் தேவ ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் ஒருமனப்படுறாங்களோ, குடும்பத்திலே ஒரு மனம் உண்டாகும்போது அங்கே நறுமணம் வீசும். குடும்பத்திலே ஒரு மனம் உண்டாகும்போது நம்முடைய குடும்பங்கள் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். சபையிலே ஒரு மனம் பெருகும்போது நாம் இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். ஒரு மனம் குலைக்கப்படும் போது, ஒரு மனம் மாறும்போது நாமும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோம். அதனால தான் ஐக்கியம். பாருங்க, மோசே ஒத்தையில கை வைத்திருக்கும் போது அமலேக்கு அவங்கள மேற்கொள்றான். தோல்வி உண்டாகிறது, வீழ்ச்சி உண்டாகிறது, அவமானம் உண்டாகிறது. ஆனால் மோசேயுடைய கைகள் உயர்ந்திருக்கும் போது அதற்கு தேவை ஒரு உதவி செய்யற ஆரோன் தேவை, அதற்கு தேவை ஒரு ஊரு தேவை. ஆரோன் ஊரு வந்து நினைச்சாங்க, கைகளை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிற்பாடு இதுபோல் சபையில் எந்த அளவு ஒரு மனம் பெருக பெருக நாம் பெரியவன், நான் செய்கிற ஊழியம்தான் பெருசு, நான் செய்கிற தியாகம்தான் பெருசு, நான் தான் சபையில் அப்படி அல்ல. எல்லா அவையுங்க நம்ம உச்சந்தலை உள்ளங்கால் வரை நிறையா தலையில் முடிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தலையில் தோல் இருக்கிறது, மண்டவோடு இருக்குது, காலில் பாதம் இருக்குது, பாதத்தில் கொஞ்சம் சதையை வச்சுருக்கா, என்ன நடக்கணும்ல, பஞ்சிமத்தை மாதிரி இருக்குன்னு பாருங்க, அது பாதத்தை வச்சிருக்கிறாரு. இந்த பல்லெல்லாம் மூடுறதுக்கு ஒரு உதட வச்சிருக்கிறாரு. பாருங்க, பல அவயங்களை வச்சிருக்கிறாரு. இதுபோல் சபையில் நானும் நீங்களும் ஆளுக்கு ஒரு அவயம். நான் தான் கண்ணு, நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிடக்கூடாது. நான் தான் தலை, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிடக்கூடாது. நான் தான் காலு, நான் நடக்காட்டா இந்த சரீரம் அப்படியே படுத்துரும்.
ஒன்றும் முடியாதுன்னு நினச்சிடக்கூடாது. நான் தான் கை, நான் நல்லா வேலை செய்கிறதுனால தான் பணம் வருதுன்னு நினச்சிடக்கூடாது. எல்லா அவயமும் சபையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக. நம்ம சபையில் நம்முடைய உடலில் உள்ள அவயம் ஒன்று கெட்டு போய்விட்டால் முழு அவயம் பாதிக்கப்படுது. அதுபோல் அருமையான தேவப்பிள்ளை, சபையில் எல்லாருக்குள்ளாக ஒரு மனம் உண்டாகும்போது பிசாசு, சமாதானத்தின் தேவன், இங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே. குடும்பத்தில் ஒரு மனம் உண்டாகும் போது சாத்தான் நம்முடைய கால்களுக்கு நசுக்கப்படுவான். சபையில் ஒரு மனம் வரும்போது சகோதரர்களுக்குள்ளாக, சகோதரிகளுக்குள்ளாக, தேவ பிள்ளைகளுக்குள்ளாக, ஊழியர்களுக்குள்ளாக, விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு மனம் ஐக்கியம் உண்டாகும் போது கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஜெயமோ கர்த்தரால் வரும். விக்டரி கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஜெயம் கர்த்தரால் வரும். 1 கொரிந்தியர் 15:57 அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியான எழுதி வச்சிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெயம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் உண்டு. ஆனால் தான் ஆண்டவர் இயேசுவோடு கூட நமக்கு ஐக்கியம். காலையில் தம்பி ஜான்சன் ஆவியானவரை குறித்து ரொம்ப தெளிவாக பேசின, ரொம்ப பிரோஜனமாக இருந்தது. ஆவியான ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. ஆவியான உறவு தேவை. ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியானவருக்கும் நமக்கும் நெருங்கிய ஐக்கியம் உண்டாகணும். இல்லாட்டா நம்ம வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி கேட்டோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியானவரோடு, இயேசுவோடு கூட, வசனத்தோடு கூட, அவருடைய பிரசன்னத்தோடு கூட, அவருடைய சமூகத்தோடு கூட, எதெல்லாம் இயேசுவோடு நம்மளை ஐக்கியப்படுத்துகிறதோ, எதெல்லாம் ஆவியானவரோடு நம்மளை ஐக்கியப்படுத்துகிறதோ, எதெல்லாம் நம்மளை தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறதோ அதோடு நம்ம ஒட்டிக்கிடணும். வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்து மேலே நமக்கு வாஞ்சே இருக்கணும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல், இந்த வேதம் எனது ஒரு ஞானப்பால், இது நம்மளை வளர வைக்கும், நம்மளை பலப்படுத்தும், நம்மளை சிறப்படுத்தும், நம்மளை திடப்படுத்தும். இந்த வேதம், இதை என் மேல் வாஞ்சை, இதெல்லாம் நம்மளை என்ன செய்யும்? ஆயத்தப்படுத்தும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம். இந்த 45 நாட்கள் நானும் நீங்களும் கர்த்தர் எப்படியெல்லாம் நாம் ஆயத்தப்படணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரோ, விரும்புகிறாரோ, அதை அறிந்து ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க. வெளிப்படுத்தல் 19:7 நினைக்கிறேன், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயத்தப்படணும். இன்றைக்கி உலக காரியத்துக்கு ஆயத்தப்படுறோம். ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோமா, நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து போகிறோம், குளிக்கிறோம். ஒரு வேலைக்கு போகிறோமா, அதற்கு ஆயத்தப்படுறோம். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோமா, ஆயத்தப்படுறோம். திருமணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை நினைச்சுறாங்க, ஆயத்தப்படுறாங்க. 2 குடும்பம், மாப்பிள்ளை குடும்பம், பெண்ணு குடும்பம் ஆயத்தப்படுறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை சந்திக்க, தேவன் நமக்கு புதிய நன்மைகளை கொடுக்க ஆயத்தமாக வேண்டும். அதைத்தான் நேற்று உபாஸ் ஜெபத்தில் பார்த்தோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிக்கலாமா? லூக்கா 5ஆம் அதிகாரம். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். பாருங்க, பழைய துருத்தியில புது ரசம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 85வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, 85வது பக்கம் லூக்கா 5:37 வாசிக்கிறோம். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளை என்ன செய்ய மாட்டான்? பார்த்துக்கணும். நம்ம வீடை புதுசாக மாற்ற விரும்புகிறோம், வெள்ளை அடித்து. நம்ம வாகனங்கள், புதிய வாகனங்கள், பழைய வாகனம் ரிப்பேர் ஆகிடுச்சு, இதை வச்சு நம்ம காலம் கடத்த முடியாது, வண்டி ஓட்ட முடியாது, புது வாகனங்கள் வாங்குகிறோம். பழைய ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு, அது ஓட்ட விழ ஆரம்பிச்சிச்சு, அது ரொம்ப ஃபேட் ஆக ஆரம்பிச்சு, புது வஸ்திரம் வாங்க. இது போல் அருமையான தேவ பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆத்துமீக வாழ்க்கையிலே, உள்ளான மனுஷனில் என்ன சென்றால் ஒரு மறுரூபம், ஒரு புதிய மாற்றம் உண்டாகணும். ஹல்லேலூயா. புதிய மாற்றம் என்னுள்ளத்தில், புதிதான மாறுதல் என் வாழ்க்கையே,
புதிய மாற்றம் என்னுள்ளத்தில் நான் மறுபடி பிறந்ததா. அல்லேலூயா. புதிய மாற்றம், மறுரூபம் எனக்குள்ளாக நமக்குள்ளாக உருவாக ஆண்டவரிடத்தில் நினைச்சணும், கேட்கணும், ஜெபிக்கணும். புது பொருளை கேட்குறோம், புதிய நன்மையை கேட்குறோம், புதிய ஆசீர்வாதம் கேட்குறோம். அதை விட ஆண்டவர் எனக்குள்ளாக ஒரு புதிய சிந்தை, புதிதாக ஒரு ஆவிக்குரிய சிந்தையாக மாறணும். என்னுடைய உணர்வுகள், பாவ உணர்வு வருது, அசுத்த உணர்வு வருது, தீமையான அக்கிரம உணர்வு வருது, அதெல்லாம் அழிஞ்சி ஆண்டவரே மறுரூபமான புதிய சிருஷ்டியின் உணர்வுகள் எனக்குள்ள உண்டாகணும் என்று ஆண்டவர்கிட்ட நினைச்சணும், கேட்கணும். ஆண்டவர் இதெல்லாம் என் வாழ்க்கையில் அழிந்து போகணும், அமலேக்கு அழிக்கப்படணும், அப்படினால்தான் ஜெயம் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே வாசிக்கிறோம் புதிய துருத்தி, புதிய பாத்திரம். அந்த புது துருத்திங்கிறது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. புது துருத்திங்கிறது நம்முடைய உள்ளான மனுஷனை குறிக்கிறதா இருக்கிறது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய பாத்திரத்தில் நினைச்ச மாட்டா, ஊற்றி வைக்க மாட்டா. என்னன்னா ரசம் கெட்டு போயிடும், துருத்தியும் சிந்து போயிடும், ரெண்டும் அது டேமேஜ் ஆயிரும். அதனால புதிய பாத்திரத்தில் தான் புதிய ரசத்தை நினைச்ச முடியும், வாத்து வைக்க முடியும். ஆண்டவர் நமக்கு புதிய ஆண்டு நமக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறது. தேவன் நமக்கு புதிய ரசத்தை, அவர்தான் நமக்கு புது ரசமாகிய அற்புதம், புது ரசமாகிய ஆசீர்வாதம், புது ரசமாகிய நன்மை, புது ரசமாகிய விடுதலை, புது ரசமாகிய சமாதானம், புது ரசமாகிய வெற்றியை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அதற்கு நம்ம துருத்தி, நம்முடைய இருதயம், உள்ளான மனுஷன் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் ஜெபிக்க ஜெபிக்க, உபாசிக்க உபாசிக்க, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க அவரை நோக்கி பார்க்க 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 தேவன் நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை, ஒரு ஆயத்தத்தை பெருகிக் கொண்டே இருப்பார். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை என்ன செய்தாலாம், ஆயத்தம் பண்ணினார். அவன் இந்த நாட்களிலே ஜப ஆயத்தம், வேதத்தை வாசித்து ஆயத்தம், பரிசுத்த ஆயத்தம், உள்ளான மனிதன் ஆயத்தம். ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க. உலக பிரகாரமான பல காரியங்களுக்கு, மாயையான காரியங்களுக்கு, அநித்தியமான காரியங்களுக்கு ஆயத்தம் எடுக்க நேரம் எடுக்கிறோம். பஸ்ஸுக்காக ஆயத்தப்படுறோம், பல காரியங்களுக்கு தேவனை சந்திக்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆயத்தம் எடுக்க எவ்வளவு நாம் பிரயாசப்படுறோம், முயற்சிக்கிறோம். ஆண்டவர் மோசே இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? அதில் 2ஆம் வசனத்தில், அங்கே விடியற் காலத்தில் பழைய ஏற்பாட்டில் 115வது பக்கம், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல். ஆண்டவர் மோசே இடத்துல சொல்றாரு, நீ என் சமூகத்தில் வந்து என்ன செய், விடியற் காலத்தில் சும்மா வந்துடக்கூடாது, என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு வரணும். நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி, சீனாய் மலையில் ஏறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் உண்டு, ஈஸியாக ஏற முடியாது. மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சிக்கு வந்து அடிவாரத்தில் இருந்துடக்கூடாது, நடுவில் இருந்துடக்கூடாது, உச்சிக்கு வரணும். காலமே என்ன செய்யும், அதிகாலமே என் சமூகத்தில் வந்து இல்லை. காலையில் எழுமணுன்னு நமக்கு டிஃபன் செய்யணும்னு வேலை இருக்கும், காலையில் எழுமணுன்னா டிவியை ஆன் பண்ணி என்ன நியூஸ் வரும்னு நமக்கு ஆர்வம் இருக்கும். காலையில் எழுமணும், சில எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை நல்லா கவனிக்கணும், வாக்கிங் போகணும் ஒரு எண்ணம் இருக்கும். காலையில் எழுமணுன்னு பல எண்ணங்கள், இந்த நாள் வேலையை, இந்த நாளினுடைய தேவை எப்படி சந்திக்கப்படும், என் பிரச்சனை எப்படி மாறும் என்று பல எண்ணங்கள் வரும். இதெல்லாம் ஒதுக்கிவிட்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. அதனால்தான் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் தாவீது சொல்றார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து நினைச்சுவேன், ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆண்டவர் மோசேட்ட சொல்ற, நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து, 45 நாட்கள் இருக்கிறது, ஜெப ஆயத்தம் எனக்குள்ளாக நமக்குள்ளாக பெருகட்டும். பரிசுத்த ஆயத்தம், உள்ளான மனிதனுடைய ஆயத்தம்,
நன்றி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆயத்தப்படுறது, வேதத்தை தியானித்து இன்னும் ஆண்டவரை நான் என்னென்ன காரியத்தில் துக்கப்படுத்துகிற வேதனை உண்டாக்கும் வழி வாழ்க்கை என்னெல்லாம் இருக்குது, ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நினச்சினோ. பாவம் பெருகின கடைசி நாட்கள் நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ மனுஷகுமாரன் வருங்காலத்திலே அப்படி இருக்கும். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் நினைச்சதாங்களாம், உணராதிருந்தார்கள். மனுஷகுமாரன் வருங்காலத்தில் அப்படியே இருக்கும். அவைகள் மத்தியில் சபையாகிய இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம், இயேசுவின் இரத்தத்தினால் பிசாசின் கையிலிருந்து விளைக்கரையமாக வாங்கப்பட்ட நாம் ஆயத்தமாக வேண்டாமா? ஆண்டவர் மோசேயிட்ட சொல்றார், நீர் விடிய காலத்தில் என்ன செய்ய, மத்தியானத்தில் அல்ல, சாயங்காலத்தில் அல்ல, இரவில் அல்ல, விடியற் காலத்தில் என்ன செய்ய. வீட்டில் சமையல் பண்ணுன்னா என்ன செய்யணும்? வீட்டில் காலையில் பாத்திரத்தை கழுவுறோமா? குழம்பு பாத்திரம், சோறு பாத்திரம், பால் காய்க்கிறது, கூட்டு வைக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கழுவுறோம். சிலர் முந்தின நாளே கழுவி வச்சிடறாங்க, சிலர் காலையில் இது போல் நம்முடைய வசனமாகிய தண்ணீரினாலே, ஆவியானவராகிய தண்ணீரினாலே, அவருடைய கிருபை சத்தியத்தினாலே நம்முடைய உள்ளான மனுஷன் நினைச்சனும் புதிதாக்கப்படணும். புதிய துருத்தியில தான் புதிய ரசம் வார்த்து வைக்கப்படும் என்று இயேசு சொன்னார். நானும் நீங்களும் புதிதாக மாறாவிட்டால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய முடியாது. நாம் புதிதாக மாறாவிட்டால் புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, புதிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது, புதிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. புதிய துருத்தியில தான் புது ரசம் என்ன செய்யப்படும்? வார்த்து வைக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு நேரமானதினால் ஒரே ஒரு சம்பவத்தை வாசித்து நான் ஒரு சீக்கிரத்தில் 5 நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டது. பாருங்க, ஆயத்தமாய் இருந்தவங்க தான் கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிச்சாங்க. ஒரு குதிரை ஆயத்தமா, அதுக்கு யுத்த நாளுக்கு ஆயத்தமானா தான் யுத்தத்தில் போய் அது என்ன செய்ய முடியும்? தீவிரமாக செயல்படும். ஆயத்தம் இல்லாத குதிரையை யுத்தத்துக்கு கொண்டு போனால் எதிரி என்ன வில்லை எரிஞ்சு ஈட்டியை எரிஞ்சு குதிரையும் கொன்றுவான், குதிரை மேலே இருக்க வீரனையும் கொன்றுவான். இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். இங்கே வாசிக்கிறோம், புத்தி உள்ளவர்கள் நினைச்சதாங்களா? ஆயத்தமாக இருந்தார்கள். பாத்திரத்தில் இருதயத்தில் அபிஷேகமாகிய எண்ணெய் நினைச்சதாங்க கொண்டு போனார்கள். ஆயத்தமாக இருந்தவர்கள் நினைச்சதாங்களா? கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டு, ஆயத்தம் இல்லாதவங்க வந்து நினைச்சாங்க கதவை தட்டுறாங்க. அப்போ புத்தி உள்ளவர் சொல்கிறாங்க, நீங்கள் போய் விற்கிறவரிடத்துல போய் உங்களுக்கு நினைச்சீங்க வாங்கி கொள்ளுங்கள். காலையில் தம்பி ஜான்சன் சொன்னாங்க, விற்கிறவர்கள் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் விற்கிறவர். அவரோடு ஐக்கியம் வைக்கலை, அவரோடு தொடர்பு வைக்கலை. பாருங்க, இப்போ போய் யார் எண்ணெயை கொடுக்க முடியாதோ அவங்ககிட்ட போய் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க கேட்குறாங்க. என்ன ஆண்டவர் இன்றைய கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, புத்தி உள்ளவங்க நினைச்சாங்க, ஆயத்தமாக இருந்தாங்க. கல்யாண வீட்டுக்குள்ள நினைச்சதாங்க, அவங்க விளக்கு எரிஞ்சிச்சு. நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கன்னு சொன்னேன். அவங்க டக்குன்னு விளக்கை பொறுத்துறாங்க. டக்குன்னு விளக்கு எரியுது, பிரகாசமாகுது, வெளிச்சம் மாறுறாங்க. அப்படியே அவங்க நினைச்சாங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்கள் அவனுடைய வெளிச்சத்தில் சில காலம் கலிகுற மனதாயிருந்தீர்கள். அவங்க விளக்கு எரியுது. மணவாளன் அவர்களை அன்போடு அழைச்சி அங்கே விருந்து சாலைக்கு அரண்மனைக்குள்ளே அழைத்து போகிறாங்க. ஆயத்தம் இல்லாங்க, பிறகு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் ஜெபிக்கலாம், இன்னொரு நாள் இன்னும். இப்போ வந்து நமக்கு உலகத்தில் தான் இருக்கணும், இப்போ நம்ம மாம்ச பிரகாரமாக தான் நடக்கணும், இப்போ நம்ம மனசும் மாம்சமும் விரும்புகிற பிரகாரமாக தான் நடக்கணும்னு சொல்லி ஆயத்தப்படாமல்
அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இருதயத்தில் நிரப்பாம அவங்க மணவாளன் வரும்போது விளக்க பொறுத்துறாங்க, அது அணைஞ்சி போகிறது, விளக்கு எரியலை. ஏன்னா மற்றவங்க பாத்திரத்தில் எண்ணெயை கொண்டு போனாங்க, அங்கே ஊற்றி ஊற்றி அந்த விளக்கு எரிஞ்சது. மணவாளன் அரண்மனைக்குள்ளே சந்தோஷத்துக்குள்ளே அந்த மகிமைக்குள்ளாக அவங்க பிரவேசித்தாங்க. ஆனால் மற்றவங்க நினச்சிதாங்க, ஆயத்தம் இல்லாதவங்க கைவிடப்பட்டு வந்து கதவை தட்டுறாங்க, ஆண்டவரே திறங்க திறங்க திறங்க, ஆண்டவரே எங்களுக்கும் பரலோக ராஜ்யம் வேணும், நாங்களும் நித்திய ஜீவனை பெறணும். ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை அறியேன். அப்போ ஆயத்தம் 10 பேரில் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக வேண்டாமா? ஆண்டவருடைய வருகை மிகவும் நெருங்கிவிட்டது, உலகத்துக்கு முடிவு நெருங்கிவிட்டது, மரண நாளும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு புதிய ஆண்டவர் புதிய ரசத்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறாரு, புதிய பலனை தருகிறாரு, புதிய ரசத்தை தருகிறார், புதிய உடன்படிக்கை நம்மோடு பண்ணுகிறார், புதிய வஸ்திரத்தை தருகிறார், புதிய பலனை தருகிறார், புதிய கிருபையை தருகிறார், புதிய எண்ணெயால் நம்மளை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் நம்முடைய பாத்திரம் புதிதாக மாறணும். என்ன வாசித்தோம்? லூக்கா 5:37 எந்த புது திராட்சை ரசம் புது துருத்தியில் தான் வார்த்தை. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நான் ஆயத்தப்படணும், எங்கள் குடும்பம் ஆயத்தப்படணும், எங்கள் சபை ஆயத்தப்படணும், பாஸ்டர் ஆயத்தப்படணும், விசுவாசிகள் ஊழியர்கள் ஆயத்தப்படணும். நம்ம எல்லாரும் ஆயத்தத்தின் மேலே ஆயத்தமாகும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்து அவருடைய மனைவி தன்னை இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுறோமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்காக ஒரு ஆயத்தம். ஆண்டவரே, நான் எதிலெல்லாம் ஆயத்தமாகணும், நான் இன்னும் எதில் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தில் ஒரு ஆயத்தம், ஜபத்தில் ஒரு ஆயத்தம், ஒரு மனதில் ஒரு ஆயத்தம், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுல ஒரு ஆயத்தம், என்னென்ன ஆவிக்குரிய காரியங்களை ஆயத்தமாகணும் அதிலெல்லாம் என்ன ஆயத்தப்படுத்துங்க. குதிரை யுத்த நாளுக்கு என்ன செய்யும்? ஆயத்தமாக்கப்படும். ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறார், விடியற்காலத்தில் என்ன செய், ஆயத்தமாகி காலமே என் சமூகத்தில் வந்து நில். அடுத்த வசனம் வாசிங்க, முடிச்சிடுறேன். யாத்திராகம் 34 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. உன்னோட கூட ஒருவனை வரக்கூடாது, மலையில் ஒருவரும் காணப்படக்கூடாது. எந்த உலக பிரகாரமான காரியத்தையும் வச்சுக்கிட்டே ஆண்டவரை 2 நீங்கள் எந்த மட்டும் இருமனம் உள்ளவர்களாய் குந்தி குந்தி நடப்பு. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கு. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எந்த மனிதனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். நீங்கள் எந்த மட்டும் இருமனம் குந்தி 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 நடப்பீர்கள். ஆண்டவரே, காலையில் கேட்டோம், ஆமாம், ஒன்று அனலாக இருக்கணும், அல்ல குளிராக இருக்கணும். அனலும் இன்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பாக இருந்தால் என் வாயின் என்று உன்னை வாந்தி பண்ணி போடு. வாந்தி பண்ணால் அது எப்படி இருக்கும்? உடனே அதை டெட்டால் வச்சு அதை க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும். ஆண்டு சொல்கிறேன், நீ ஒன்று அனலாயிரு அல்ல குளிராயிரு. நீ வெது வெதுப்பாக இருந்தால் நான் என் வாயின் என்று உன்னை நினச்சிவேன். சர்ச்சைக்கு வரும்போது நல்ல அனல், ஆனால் 6 நாட்கள் குளிராக மாறிடுறோமா? செய்தி கேட்கும்போது அனல், ஆனால் வெளியே போனோன்னா குளிராக மாறிடுறோமா? உலகத்துக்குரிய வேஷம் தரிக்கிறோமா? உலகத்தோடு மாறிவிடுகிறோமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறோமா? பாவிகளுடைய வழியிலே நிற்கிறோமா? பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்றோமா? சற்று நம்மளை ஆராய்ந்து கண்களை மூடலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தேங்க்யூ லார்ட். சோத்திரம். ஆயத்தமாகிடுவோம் நாமே, ஆயராது உழைத்திடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, அவர் துதி பாடிடுவோம்.
அல்லேலூயா ஆனந்தமே. அவர் துதி பாடிடுவோம், ஆயத்தமாகிடுவோம் நாமே, அயராது உழைத்திடுவோம். அல்லேலூயா பாடிடுவோம், அவர் துதி பாடிடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. என்னென்ன காரியங்களிலே நாங்கள் ஆயத்தப்படணுமோ மோசே இடத்துல சொல்றார், நீ ஆயத்தமாக என் சமூகத்தில் வந்து நில்லு. தாவீது சொல்றார், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். 10.5 மாதங்களை நாம் கழித்து விட்டோம். எவ்வளவு ஜெபித்தோம், எவ்வளவு வேத வாசித்தோம், எத்தனை பேருக்கு இயேசுவின் அன்பை சொன்னோம், எத்தனை காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமா இருந்தோம், பிரியமில்லாமல் இருந்தோம் என்று நம்முடைய மனசாட்சி, நம்முடைய இருதயம் சொல்லும். ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க. எஸ்தர் ராணி 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினால் அவள் ஆயத்தம் பண்ணப்பட்டார். அங்கே அந்த வெள்ளை போலத்தினால ஆயத்தப்படும்போது அவருடைய தோள்கள் எல்லாம் காந்துமா. பாருங்க, 6 மாதம் அவளுக்கு ஒரு காந்தல் இருக்கும். அந்த வெள்ளை போலத்தை வச்சு எஸ்தர் ராணி, என்னென்றால் பெரிய ராஜாவே அவள் மணக்க போகிறார். ஆகினால் வெள்ளை போலத்தினாலே அவரை ஆயத்தப்படுது. காந்தும் சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், கர்த்தருக்காக சில பாடுகள், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் பாருங்க. ஆண்டவருக்காக சில பாடுகள், சில கஷ்டங்கள். முழங்கால் நின்று ஜெபிப்பது கஷ்டமாக இருக்கும். 1 மணி நேரம் ஆண்டவருக்காக கொடுப்பது கஷ்டமாக இருக்கும். சில அதிகாரங்களை, தூக்கத்தை வெறுத்து, மற்ற உலக காரியத்தை வெறுத்து பைபிளை 1 மணி நேரம் தியானிப்பது கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அது எல்லாம் நம்மளை சுத்திகரிக்கும். நமக்குள்ளாக இருக்கிற தீய கிருமிகளை, பாவ கிருமிகளை, பிசாசின் கிருமிகளை அது அந்த வெள்ளை போலும் அப்படியே அது சுட்டரிக்கும். அதுபோல கர்த்தருக்காக சில பாடுகள், சில உபத்திரவங்கள் வரலாம். அதை நாம் சகிக்கும் போது நாம் புடமிடப்படுவோம், சுத்திகரிக்கப்படுவோம். அதனால தான் தாவீது சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னால வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். சில பாடுகள் நம்மளை என்ன செய்யும், சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி. ஏன் எனக்கு இந்த பாடு? ஏனென்றால் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை சிட்சிக்கிறார். இந்த உபத்திரவத்தின் மூலமாக தாவீது கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டார். ஆகினால் சில காரியங்கள், அந்த வெள்ளை போலம் பூச பூச உடம்புல ஒரு காந்தல் எடுக்குமா, அது 6 மாதம். அதற்கு பிற்பாடு சுகந்த வாசனை திரவியங்களினால் அவள் வாசனை வீசுகிற ஒரு மணவாட்டியாக அவள் ஆயத்த சுகந்த வர்க்கங்கள் அவள் வாசனை வீச ஆரம்பிப்பாள். இதுபோல அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக நாம் ஒரு இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். என் நாமத்தின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான் என்று இயேசு சொன்னார் அல்லவா. சில கஷ்டங்கள், பாடுகளை நாம் அவைகள் மத்தியிலையும் ஆண்டவரை துதித்து கொண்டு, பவுலும் சீலாவும் அநேக அடித்து சிறைச்சாலையில் போட்டாங்க.